தில் இருக்கா ஒன்றும் கிடையாது. கரூரில் விஜய் பேச்சு குறித்து ஜெயக்குமார் பதிலடி. மீண்டும் மீண்டும் தனது தவறை உணராமல் காவல்துறை மீது பழி போடுவது, பஞ்ச் டைலாக் அடிப்பது, தில் இருக்கா திராணி இருக்கா ஒன்றும் கிடையாது என்று அநாகரிகமாக பேசுவது போன்ற தனது ட்ரேட்மார்க் பேச்சுகளையும் வெளிப்படுத்தியுள்ளார் முதல்வர் விஜய் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார். கரூரில் இன்று காலை முதல்வர் விஜய் பேசும்போது, என் நெஞ்சில் குடியிருக்கும் கரூர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதன் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் மனதளவில் காயங்கள் வலிகளை மறக்க முடியாது. நிறைய வலிகள் காயங்களை தாண்டித்தான் வந்தேன். கரூர் சம்பவம் தான் எனக்கு அதிக மனவலியை கொடுத்தது. என் அக்கா தங்கைகளை கரூரில் இழந்தேன். கள்ளங்கவடமற்ற குழந்தைகளை இழந்தேன். என் மனதின் ஆறாத காயம் கரூர் சம்பவம். பெரம்பலூர் செல்லும் முன் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அங்கு செல்ல வேண்டாம் என போலீஸ் கூறியது. நாமக்கல்லில் இருந்து கரூர் வந்தபோது அங்கிருந்த காவல்துறை எங்களை அலர்ட் செய்யாதது ஏன்? நெடுஞ்சாலையில் இருந்து எங்களை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்து விட்டது போலீஸ் தான். இப்படி நடந்தால் அப்படி செய்யுங்கள், அப்படி நடந்தால் இப்படி செய்யுங்கள் என சொல்லி பிரஷர் போட்டது யார்? போலீஸ் நினைத்திருந்தால் கரூர் நிகழ்ச்சியையே கேன்சல் பண்ணி இருக்கலாம். ஆனால் அந்த போலீஸே எங்களை ஹைவேஸில் இருந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன நாடகம் இருக்கு பாருங்க, அதை நான் நம்பிட்டேன். அதனால்தான் கூட்டத்தில் போலீஸுக்கு நன்றியெல்லாம் சொன்னேன். வலியோடு இருந்த என்னை ஓடி ஒளிந்து விட்டேன் என என்னை கூறுவதா? பணமா ஜனமா என என்னை கேட்டால் ஜனம்தான் முக்கியம் என நான் கூறுவேன். அதைவிட எனக்கு வேறு எதுவும் முக்கியமில்லை. நம்ம எல்லோருக்கும் இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவர்களுக்கு 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்து விட்டீர்கள். ஆனால் அது மட்டும் போதாது மக்களே, எழுந்திருக்கவே முடியாத அளவிற்கு நிரந்தரமான பதிலடி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மக்கள் அமைத்து கொடுத்த அரசு மீது டிசைனாக குறை மட்டும் கூறுவார்கள். தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் அனைத்து துறைகளிலும் கொள்ளை, சட்டசபையில் பார்ட்டி ஃபண்ட் என கூறியதும் எடுத்தார்கள் பாருங்கள் ஒரு ஓட்டம். குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிரான சதியை, சூழ்ச்சியை இனிவரும் தலைமுறைக்கு தெரியப்படுத்த கரூரில் தாவேக சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்படும். ரீல் அல்ல ரியல் தாய்மாமன். அறிஞர் அண்ணா பிறந்த நாளன்று தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அறிமுகம் செய்யப்படும். என்னை பார்த்து வாயை திறங்க சிஎம் என்கிறார்கள். உங்களது முதல்வரை நெஞ்சில் குத்திவிட்டு வந்தது வேற லெவல். பேசுங்கள் என்கிறீர்கள், பேசினால் எழுந்து ஓடி விடுகிறார்கள். இனிமேல் சபாநாயகரிடம் சொல்லி கதவுகளை மூடச் சொல்லி பேச வேண்டியதுதான். 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டு விட்டார்கள். இதற்கு மேல் பேசினால் மொத்தமாக முடிந்துவிடும். இவ்வாறு பல்வேறு விஷயங்கள் குறித்து விஜய் பேசியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கூறுகையில், கரூர் சென்றுள்ள முதல்வர் வழக்கம் போல தன் வசனகர்த்தா கொடுத்த ஸ்கிரிப்டை முழங்கி தள்ளியுள்ளார். என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கும் கரூர் மக்களை சந்திக்க போகிறேன் என்று சொன்ன முதல்வர் உண்மையில் இடைத்தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்யவே கரூர் சென்றிருக்கிறார். மேலும் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் என்று அள்ளித்தந்த கவர்ச்சி வாக்குறுதிகளை மீண்டும் ஒருமுறை வாக்குறுதியாக கொடுத்துள்ளார். அது மட்டுமின்றி மீண்டும் மீண்டும் தனது தவறை உணராமல் காவல்துறை மீது பழி போடுவது, பஞ்ச் டைலாக் அடிப்பது, தில் இருக்கா திராணி இருக்கா ஒன்றும் கிடையாது என்று அநாகரிகமாக பேசுவது போன்ற தனது ட்ரேட்மார்க் பேச்சுகளையும் வெளிப்படுத்தியுள்ளார் முதல்வர். நான் மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் என்று சொல்லும் முதல்வருக்கு தன்னை பார்க்க வந்து இறந்தவர்களுக்கோ அல்லது குடும்பத்தாருக்கோ பொதுவெளியில் ஒரு மன்னிப்பு கேட்க கூட மனது வருவதில்லை. மாறாக தங்களை நம்பி மாற்றத்திற்கான அரசியலை நோக்கி வரும் மக்களை உசுப்பேத்தி ரசிக மனநிலையிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். மேலும் தீர்ந்து போன சக்தியில் இருந்து குதிரை பேரத்தில் ஆள் பிடிக்கும் முதல்வர் அவர்களே, பார்ட்டி ஃபண்ட் பற்றி பேசினால் திமுக ஓடுவது உண்மைதான். ஆனால் உங்கள் பார்ட்டியினர் செய்யும் முறைகேடுகள் நாளொரு வண்ணம் செய்திகளில் வருவதை நீங்கள் பார்ப்பதில்லையோ? முடிந்தால் பாருங்கள். நடிகரை பார்க்க வந்து இறந்தவர்களுக்கு நினைவு மண்டபம், உறவினர்களுக்கு அரசு வேலை. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏமாற்றம். இவ்வாறு ஜெயக்குமார் கூறியுள்ளார்.